மலேசியாவில் 155 ரூபாங்க ஒரு தோரணம். மலேசியாவில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொங்கல் பொருள் எல்லாமே இங்கே நாங்கள் வாங்கினோம். மலேசியாவில் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பொங்கல். பொங்கப்பானை பொங்கி வரும்போது பொங்கல் சொல்லி நம்ம மோளம் அடிப்போம். எங்ககிட்ட மோளம் இல்லை, அதனால் தட்டை வச்சு நான், பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே தட்டினோம். அதுக்கப்புறம் அவங்களே தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கும் போது எல்லோரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடி இருக்கோம். இப்போ தனியாக கொண்டாடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுவும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வீட்டில் கேட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ணோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த பொங்கலை நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இந்தியா டைமுக்கு 10:30க்கு தான் நான் பொங்கல் இங்கே வச்சேன். ஸோ நான் அதே தான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். ராவு காலம் எதுவாக இருந்தாலுமே இந்தியா டைமுக்கு என்னவோ அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். வடை, பாயசம், பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே நான் செஞ்சுட்டேன். என் ஹஸ்பண்டு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு இந்த பொங்கல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு மாட்டுப்பொங்கல். ஸோ எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.